வணக்கம். கடகராசி அன்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். இதுவரை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் சென்று அமரப்போகிறார். இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால், வருமானத்தை காட்டிலும் செலவு பன்மடங்காகும். பணம் வருவதும் போவதும் தெரியாமல் இருக்கும். உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் குரு பலம் பார்த்து அதற்குரிய வழிபாடுகளை நீங்கள் மேற்கொண்டு கொள்வது நல்லது. குரு பகவானை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 6, 9 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியானவர். அவர் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது எதிர்பாராத விதத்தில் இடம் மாற்றம், இலாக்கா மாற்றம் எல்லாம் உங்களுக்கு வந்துவிடும். மனம் அமைதி இல்லாமல் தடுமாறுவது போல் தோன்றும். ஆனால் சிறிது காலம் நீங்கள் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும். நட்பாக இருந்தவர்கள் எல்லாம் பகையாக மாறக்கூடிய ஒரு நேரம். ஒரு கடனை அடைக்க மறு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை, உடல் ஆரோக்கியத்தை சீராக்கி கொள்ள சிரமப்படுதல், பண பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்தவர்களால் ஏமாற்றம், இதெல்லாம் தானாக ஏற்படும், தடுக்க முடியாமல் போகும். ஆனால் உங்களுக்கு யோகபலம் பெற்ற நாளில் குரு பகவானை சென்று தரிசனம் செய்து வருவது பாதி பிரச்சனைகளை குறைவதற்கு உறுதுணையாக இருக்கும். இந்த குரு பயிற்சியினால் குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 4, 6, 8 இந்த 3 இடங்களில் பதிகிறது. இந்த 3 இடங்கள் எல்லாம் புனிதமடைய போகின்றன. குருவின் பார்வை 4ஆம் இடத்தில் பதிவதால் உறவினர்கள் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் எல்லாம் திருந்துவிடும். தாய் வழி ஆதரவு மிகப்பெரிய அளவில் உண்டு. பழைய வாகனங்கள் பழுதாவதை முன்னிட்டு புதிய வாகனங்கள் வாங்க முன்வருவீர்கள். பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக நீங்கள் தீட்டிய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறப் போகிறது. குருவின் பார்வை 6ஆம் இடத்தில் பதிவதால் ஆரோக்கிய தொல்லைகள் எல்லாம் உங்களை விட்டு அகலப் போகிறது. இதுவரை நோய்வாய்ப்பட்டு இருந்தீர்கள் என்றால் அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு நேரம். பாக பிரிவினைகள் குடும்பத்தில் இருந்தால் கூட அது கூட சுமூகமாக முடிவடைய போகிறது. குருவின் பார்வை 8ஆம் இடத்தில் பதிவதால் பயணங்கள் உங்களுக்கு நல்ல பலன் தருவதாக அமையும். பல நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த அயல்நாட்டு யோகம் இப்பொழுது உங்களை தானாக தேடி வரும். பொது வாழ்வில் ஏற்பட்ட வீண் பழிகள் உங்களை விட்டு அகன்றுவிடும். இழந்த பதவியை மீண்டும் பெறுவீர்கள். எதிர்காலத்தை பற்றிய மனபயம் உங்கள் மனதிலிருந்து முற்றிலுமாக மாறிவிடும். குரு வக்ரம் பெறக்கூடிய காலத்தில் கூட அவர் உங்கள் ராசிக்கு 6, 9 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியாக இருப்பதால் அவர் வக்கரம் பெறும் இந்த கால நேரத்தில் கொடுக்கல் வாங்கல்களில் நீங்கள் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். எல்லா விதத்திலும் ஏற்றமும் இறக்கமும் மாறி மாறி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி நடக்கப் போகிறது. அந்த ஒரு ஆண்டு முழுவதுமே அப்படித்தான் இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு மனநிலையை உங்களுக்கு கண்டிப்பாக குரு பகவான் தந்து விடுவார். தைரியமாக இருங்கள்.